நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு. அதுதான் மிகப்பெரிய கோமாளித்தனம். உங்ககிட்ட இருக்கிற அந்த நார்மல் ரிப்போர்ட்ஸ், உங்க ஜிம் மெம்பர்ஷிப், உங்க டயட் பிளான், இது எல்லாமே உங்க லாஞ்சிவிட்டி இல்ல. இது உங்க ஸ்லோ டீகே. நீங்க எழும்பும் போதே டயர்டா எழும்புறீங்க. நீங்க ஒரு 2 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாம திணறீங்க. இந்த ஐ அம் ஃபைன் இமேஜுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பயாலாஜிக்கல் ஸ்லேவ் ஒழிஞ்சிட்டு இருக்கான். உங்க கம்ஃபர்ட் உங்க ஸ்ட்ரென்த் இல்ல, அது உங்க மிகப்பெரிய வீக்னஸ். இன்னைக்கு நம்ம உங்க பயாலாஜிக்கல் டெலூஷனை கிழிச்சு எறியலாம். உலகத்துல 99% பேர் கன்சியூமர் ஹெல்த் மைண்ட் செட்ல இருக்காங்க. அது வைட்டாலிட்டி கிடையாது. ஒரு வளர்த்த மிருகம் பெட்டு கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு கூட்டுக்குள்ள அமைதியா இருக்கும். ஆனா அது வைல்டு கிடையாது, அது ஃப்ரஜைல். ஆனா ஒரு ஆர்கிடெக்ட் தன்னோட செல்லை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு தன்னோட எனர்ஜியை சிஸ்டமா பில்ட் பண்ணுவான். அதுதான் பயாலாஜிக்கல் ஆர்கிடெக்சர். இன்னைக்கு நம்ம ஆர்கிடெக்ட் ஃபேஸோட மிக முக்கியமான சிஸ்டமை பார்க்க போறோம். நீங்க உங்க இன்டர்னல் பயாலஜியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை உங்க growthக்கு ஃபியூரலா மாத்தணும்னு இந்த ரெவலேஷன்ல பார்க்கலாம். அதை தயாராக கேளுங்க. நம்ம மூளையில ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் லாஜிக்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா மைட்டோகாண்ட்ரியா தான் உங்க செல்ஸுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க உங்க பயாலாஜிக்கல் சைடை எப்பவுமே இக்னோர் பண்ணும்போது உங்க எனர்ஜி லெவல் அழியாது. அது உங்க சப்கான்ஷியஸ்ல ஒரு மென்டல் ஃபாகா மாறும். இதுதான் உங்க ஃபெட்டீக், உங்க லோ ஃபோக்கஸ், உங்க ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு காரணம். சைக்கலாஜிக்கலா பார்த்தா லாஞ்சிவிட்டி அப்படின்னு சொல்றது உங்க மைட்டோகாண்ட்ரியல் எஃபிஷியன்சி. நீங்க ஐ எம் பிஸின்னு சொல்லி சொல்லி உங்க மூளையில உள்ள ரா எனர்ஜெட்டிக் டிரைவை அழிக்க பார்க்குறீங்க. ஆனா அந்த டிரைவ் தான் ஃபோக்கஸுக்கும் மல்டி டெக்கேட் எம்பையர் பில்டிங்குக்கும் தேவை. டோபமின் பேஸ்லைன் பத்தி பேசுவோம். நீங்க எப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சந்தோஷப்படுறீங்களோ அப்போ உங்க டோபமின் சீப் ஸ்பைக்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க சென்சரி அப்ரூவலுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஒரு ஆர்கிடெக்ட் தன்னோட டோபமினை பிசிக்கல் பீக் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து தான் எடுப்பான். அவனுக்கு டெம்பரரி டேஸ்ட் தேவை கிடையாது. மோட்டிவேஷன்னா என்ன தெரியுமா? அது உங்க மூளையில உள்ள மெட்டபாலிக் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். நீங்க ரெஸ்ட் எடுத்தா ரிவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல வைட்டாலிட்டி எப்போ வரும் தெரியுமா? நீங்க டேஞ்சரஸா ஆக்டிவா இருக்கும்போது தான். டேஞ்சரஸ்னா வேட்டையாடுறது கிடையாது. டேஞ்சரஸ்னா தன்னோட ஹங்கரை கண்ட்ரோல் பண்றவன், தன்னோட ஸ்லீப்பை வேல்யூ பண்றவன். யாராவது உங்க சர்க்கேடியன் ரிதமை தாண்டினா அதை தடுக்க தெரிஞ்சவன். சர்க்கேடியன் அலைன்மெண்ட்டும் லாஞ்சிவிட்டியும் கூட இந்த பயாலாஜிக்கல் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. உங்க பயாலஜியை நீங்க பில்டு பண்ணலன்னா நீங்க எப்பவுமே ஸ்லேவ் மோட்ல தான் இருப்பீங்க. நீங்க உங்க கிரேவிங்ஸுக்கு, உங்க லேட் நைட்ஸுக்கு, உங்க ஸ்கிரீனுக்கு எஸ் சொல்லி சொல்லி உங்க லாஞ்சிவிட்டியாவும் உங்க வைட்டாலிட்டியாவும் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க. People don't respect weak people. They respect people who have the capacity to work 16 hours but choose when to rest. இதுதான் லாஞ்சிவிட்டி மாஸ்டரோட லாஜிக். இப்போ உங்க உடம்ப ஆடிட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எழுந்த உடனே காஃபி இல்லாம ஆக்டிவா இருந்தீங்களா? அது ஹேபிட் கிடையாது, அது பயாலாஜிக்கல் டிபெண்டன்சி. நீங்க எழும்பும்போது உங்க எனர்ஜி லெவல்ஸை வேற யாரோ டிசைட் பண்றாங்களா? நீங்க உங்க பிசிக்கல் ஹங்கருக்கு ரியாக்ட் பண்றீங்களா? அப்போ நீங்க ஆர்கிடெக்ட் கிடையாது, நீங்க ஒரு பேசஞ்சர். நீங்க உங்க ஏஜிங்க பத்தி பயப்படுறீங்க. நீங்க வயசான மக்கள் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு பயம். உங்க ஹேபிட்ஸை ஒரு ஆடிட் பண்ணுங்க. உங்க லேசினஸுக்கும் உங்க பிரெயின் ஃபாகுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்க செல்ல உள்ள எனர்ஜியை நீங்க யூஸ் பண்ணாம அதை பாய்சனா மாத்துறீங்க. அது தங்கி நின்னு கிரானிக் இன்ஃப்ளமேஷனா மாறுது. நீங்க 100 வயசு வரைக்கும் ராஜாவா வாழ வேண்டிய பொட்டன்ஷியலை வச்சுட்டு அதை மிட் நைட் ஸ்நாக்ஸ்ல வேஸ்ட் பண்றீங்க. இதுதான் உங்க உண்மை. நீங்க ஒரு ஸ்லேவ். ஆனா உங்க ஸ்லேவ் ஸ்டேட்டஸை ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றீங்க. பயாலாஜிக்கல் இன்டகிரேஷன் எப்படி பண்றது? ஸ்டெப் 1, அக்னாலேஜ் த மிஷின். உங்க உடம்பு ஒரு டெம்பிள் கிடையாது, அது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின்னு நம்புங்க. அந்த மிஷினுக்கு ஹை குவாலிட்டி ஃபியூவல் வேணும், அதுக்கு ஃபாஸ்டட் ஃபோக்கஸ் வேணும், அதுக்கு டீப் ஸ்லீப் வேணும், அதுக்கு ஸ்ட்ரெஸ் அடாப்டேஷன் வேணும். அதை சப்ரஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, ட்ரெயின் த மிஷின். அந்த மிருகத்தை அந்த 90 மினிட் டீப் ஒர்க் செஷன்லையும் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ்லையும் அவுத்து விடுங்க. அந்த வைட்டல் எனர்ஜியை உங்க பிசினஸ்ல, உங்க ஆட்டோமேஷன்ல, உங்க எம்பையர் பில்டிங்ல யூஸ் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் ஃபேஸோட கோர் லாஜிக் பிசிக்கல் சாவரின்டி. சாவரின்டினா நீங்க யாரையும் நம்பி இல்ல. நீங்க உங்க டெசிஷன் ஃபெட்டிகை அவாய்ட் பண்ண பயோ ஹேக்கிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவீங்க.
உங்க ஸ்லீப் ரொட்டீன்ல உங்க லாஞ்சிவிட்டியை டிசிப்ளின்னு சொல்ற சங்கிலியால கட்டி போடுங்க. நைட் 10 PM ஆனா ஸ்லீப் நோ சொல்லும்போது உங்க ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. எனக்கு எனர்ஜி வேணும், நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு வேட்டையாட முடியும்னு அந்த டிசையரை ஃபோக்கஸா மாத்துங்க. ரெசிஷன் ப்ரூஃப் எனர்ஜி எப்படி வரும்? நீங்க ஜெனரிக் ஹெல்த் டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா கிடைக்காது. பயோலாஜிக்கல் டேட்டா யோசிக்கணும். லாஞ்சிவிட்டி ஆர்கிடெக்சர்ல ஒரு விஷயம் இருக்கு, த மைட்டோகாண்ட்ரியல் மல்டிப்ளையர். ஸ்ட்ரெங்த், கிளாரிட்டி அண்ட் என்டியூரன்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா போனா கெட்டது. ஆனா சாவரினா உங்க கெரியர்ல யூஸ் பண்ணுனா யாராலையும் உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்டா மாறலாம். உங்க என்விரான்மெண்ட்டை ஆடிட் பண்ணுங்க. எவ்ரிதிங் ஷுட் சர்வ் யுவர் லாஞ்சிவிட்டி மிஷன். ஸ்டாப் பீயிங் a victim of your biology. ஸ்டார்ட் பீயிங் த என்ஜினியர் ஆஃப் யுவர் நியூரோகெமிஸ்ட்ரி. வைட்டாலிட்டி தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வெல்த். அதை காப்பாத்திக்க உங்க பயாலஜி தான் உங்க பாடிகார்டு. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இன்னும் அந்த ஆவரேஜ் பர்சன் மாஸ்கை போட்டுக்கிட்டு பயாலஜிக்கல் ஸ்லேவா வாழ போறீங்களா, இல்ல உங்க பயாலஜியை இன்டகிரேட் பண்ணி ஒரு சாவரின் ஆர்கிடெக்டா மாற போறீங்களா? டிசிப்ளின் இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். உங்க மூளையில உள்ள அந்த வீக் ஹேபிட்ஸ், உங்க ஃபெட்டிக் மைண்ட் செட், உங்க யூஸ்லெஸ் டிபெண்டன்சிஸ் கிழிச்சு எரிஞ்சிடுங்க. பில்ட் யோர் சாவரின்டி, பில்ட் யோர் எம்பையர். இந்த ஷேடோ சைக்காலஜி தமிழ். See you at the top.